அது இந்த மாதிரி நம்ம சிந்திக்கிற அறிவாளியாக இருந்தால் தானே அவங்க வந்து அறிவாளிகளை வச்சுருக்க முடியும். நம்ம தான் இங்கே எல்லாத்துலேயும் மலிக்கு போய் தானே இருக்கோம். இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறதுனால தான் அவன் இங்கிலீஷில் என்னெல்லாம் இருக்கோ அத்தனையும் பண்ணுறான். பொம்பளை பிள்ளையும் பண்ணுது, ஆம்பளை பிள்ளையும் பண்ணுது. இப்போ இந்த செல்லை ஓப்பன் பண்ணால் சில இதுகளில் ஓப்பன் பண்ணி பார்த்தா பசங்க பரவாயில்ல சாமி, பசங்க லூட்டி பரவாயில்ல, பொம்பளை பிள்ளைய பண்ணுற லூட்டி பார்த்தா சகிக்கவே முடியல. அதெல்லாம் எப்படி பெற்றவங்க யார் சொன்னாங்களே, நேற்றோ முந்தானால கேட்டேன் யார்த்தையும், இந்த பிள்ளைகளெல்லாம் எப்படி பெற்றவங்க சம்மதிக்காங்கன்னா, நீ தப்பாக பண்ணுறேன்னு சொல்கிறவ யார் இருக்கா, என் பிள்ளை நல்லா ஆடுது நல்லா அவுத்து போட்டு நிற்கிதுன்னு சொல்கிறவங்க தானே இருக்காங்க அப்படின்னு சொன்னாப்புல யாரும். ரயில்வே ஸ்டேஷனில் ஆடினது உங்கள்கிட்ட தான் கட்டணும். அதை கூட பரவாயில்லை, இன்னும் மோசமாலாம் இருக்குது. இது இங்கிலீஷ் மீடியம் படிக்கிற பிள்ளைங்க தான். ஏன்னா அவருக்கு தானே இங்கிலீஷ் நல்லா தெரியும். நான் ஒன்று சொல்லட்டுமா, பொம்பளை பிள்ளைகளாக இருக்கு, நீங்கள் கோச்சிக்கிட்டாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பொம்பளை குழந்தைங்க இந்த மாதிரி ஆட்டம் போட்டு வருமானத்தை தேடினா இப்படி வீங்க வச்சுக்கிட்டு தான் தெரியணும். இங்கே எத்தனை வயசுக்கு மேலே? 40 வயசுக்கு மேலே. இதெல்லாம் தெரியாமல் இவளுக்கெல்லாம் ஆட்டம் கட்டிட்டு தர்றாளுங்க. அதுக்கெல்லாம் எந்த இதுவும் சீர்திருத்தம் பண்ண முடியாது, தெரியுமா? இதெல்லாம் புரிஞ்சுக்கிறாம இந்த பெற்றவங்க பொம்பளை பிள்ளைகளை ஆட விட்டுக்கிட்டு தர்றாங்க. பின்னாடி எவ்வளவு சிரமம் இருக்குங்கிறதெல்லாம் யாருக்கும் தெரியல. ஒன்றும் இல்லைப்பா, நம்ம பக்தர் தான் இது ஆப்பணும்.